அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவ வசு வருடத்தில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் உருவாக போகின்றன, தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு எப்பேற்பட்ட மாறுதல்கள் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடம் துவங்கும் போது அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் வருடம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் இன்றி சந்திப்பதற்கான நல்ல யோகம் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் பல பின்னடைவுகளையும் சறுக்கல்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு உறுதியாகவே அவற்றில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை துரிதமாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். நினைவாற்றல், பேச்சாற்றல், விளையாட்டு திறன் போன்றவை மிகப்பெரிய அளவில் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இறுதியில் பல இடங்களில் மாறி வந்தாலும் இறுதியில் லாபஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே துவக்கத்திலிருந்தே நல்ல லாபத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஆனால் சூரியன் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது மட்டும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். முழுமையாக ஒரு மாதம் நிவர்த்தி அடைவதற்குள்ளே மே 11ஆம் தேதி முதலே ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. அதற்கு பிறகு 4 மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார் தைரியத்தில். பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. எனவே முழு சுபகிரகமான குருவின் அமைப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மையை உருவாக்கி கொடுப்பதோடு இல்லத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல சுப காரியங்கள் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் இன்றி இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்து வெற்றி பெறாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அற்புதமான அமைப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும்
முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சனியும் மிக சாதகமாக வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் லாபத்தில் நுழைகிறார். எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. 12 ராசிகளிலே முதன்மையான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியாக நிச்சயமாக சனி பகவான் ரிஷப ராசியை உருவாக்குகிறாருங்க. ஏனென்றால் குருவும் பெரும்பாலும் தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார். எனவே சிறு முயற்சியிலே மகத்தான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனியின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் இந்த வேளையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையிலும் ஏற்படக்கூடிய கடினமான போட்டிகள் நெருக்கடிகள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகின்றன. எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்குவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் தேடி நிச்சயமாக வரப்போகிறது. சரியாக தவறவிடாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய அளவிலான நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். தொழிலை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு ராகு வருவது அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் களை கட்டுவதோடு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அவற்றை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சாதகமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக ரிஷபராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடம் துவங்கும் போது தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 4, 5, 6, 7, 8 என பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை எதிர்பார்க்கும் போது அவை குறைவின்றி உறுதியாக கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் வலுவாக உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருடம் துவங்கியவுடன் தொடர்ந்து 9 வாரங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.